ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார் ஃபார் சேல் சிமுலேட்டரில் பார்ட் 9 கேம் பிளே. இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இது பொங்கல் அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறதுல ஹாப்பி பொங்கல். நான் இந்த மாதிரி இடத்துல தான் நான் இந்த இடத்துல பாருங்கள் கிளைமேட் இருக்குதா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. போடு, அடுத்து வேறு ஏதோ சூப்பர் கார் கிடைக்கிது. போடு, இது என்ன கார்னே தெரில, சூப்பராக இருக்குது. டே 16 அப்போ கிடைக்குதா? ஏண்டா 10 ஸ்கில் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இன்றைக்கி நம்ம கடை இருக்குதுல்ல, இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்து பொங்கல். நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அபோவ் 20Kலேருந்து அவ்வளோ காசு நம்மள்ட்ட இல்லை, அபோவ் 10Kலேருந்து அண்டர் 1 லேக்குள்ளே இருக்கிற கார் கொண்டு நம்ம வந்துட்டு அந்த காரை வந்துட்டு மக்களுக்காக நம்ம நல்ல ப்ரைஸை கொடுக்க போகிறோம். இன்றைக்கி கார் மார்க்கெட் இருக்குது. அப்போ கார் சொல்லிட்டு வர வேண்டியதான், என்ன பண்ண முடியாது, என்ன சின்ன சொல்கிறது. போன வீடியோவில் இந்த இடத்துக்கு வந்தோடனே லேக்குமா அப்படியாச்சு. இப்போது அதே லேக் தான் ஆகுது. இது என்னென்னு டார்ஜ், இது பார்த்தாலே தெரியுது. நெகட்டிவ் ஸ்கூப்பா, சாரி பாய்ஸ். 73,000ன்றானா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட பார்கெயின் பண்ணி நான் கொஞ்சம் வாங்கணும். அப்போ தான் இந்த கார் நான் ஓசியில் தர முடியும். இல்லைன்னா நான் தலையில் சுட்டை போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். சூப்பர், வாங்கிட்டோமா தம்பி? போய்டு அப்படியே போய் தொலை வண்டி இருக்கிற மற்ற மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிட்டான்டா. லம்போகினியெல்லாம் ஓசியில் தருவோன்னு கனவுலையும் நினச்சிடாதீங்க. அவ்வளோ பெரிய மனசு எனக்கிட்ட இல்லை. டொயோட்டா சூப்பராக எவ்வளோ சொல்கிறான்? 81,000 வராது, ஒரு 75 போட்டுப்போம். அவ்வளோதான். இந்த 2 காரையும் வந்து நம்ம ஆஃபரில் கொடுக்க போகிறோம். ஐ மீன் டெஸ்ட்லா கூட கொடுத்துடலாம். எனக்கு தெரியும். இங்கேம்மா பேசுறீங்கள, இன்றைக்கி வந்து பொங்கல் ஆஃபர்னால எல்லாத்தையும் ஓசிலே தூக்கி கொடுக்க போகிறேன். மீன் லாபம்ன்றது கொஞ்சம் இருக்காது, எனக்கு புரியுது. நம்ம நஷ்டத்துக்கு தான் செல் பண்ண போகிறேன். எப்படின்னாலும் நான் இதை ஓசியில் கார் தள்ளி விட்டு வேண்டிய அட போயிட்டேன். எங்க எவ்வளோ சொன்னா இவ? சரி, அவ்வளோதான். அப்புறம் இந்த நெகட்டிவ் ஸ்கூப் இருக்குதுல்ல, இந்த காரை மட்டும் வைக்கிறதுக்கோசரம் வச்சுக்கலாம். ஒரு 1,18,000 சொல்கிறோம். 1,10,000 கேட்போம். இது 1,10,000 மேலேயே கார் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம முதல்ல இந்த BMW கூட ஒன்று வாங்கிப்போம். சரி விடுங்க, அப்படியே பை பண்ணி விடுவோம். ஓகேவா? எதையும் நான் ரெடி பண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய நல்ல மனுஷெல்லாம் எனக்கு இல்லை. கொடுக்கறது ஓசிக்கார, அதை ரெடி பண்ணியெல்லாம் எவன் வைப்பா சொல்லுங்கள்? முதல்ல ஓசியில் கொடுக்கறது. சரி, ஓகே. இது என்ன கார் இது? ஓ, போன வீடியோவில் சேலுக்கு போட்டுருந்தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த காரை மட்டும் நான் செல் பண்ணிடுறேன்பா. இந்த காரோட ரேட்டு 1 மில்லியன் மேலே. ஆடி 6 போடு, 5 லட்சம் போட்டிருக்கேண்ணா. இது ஒரு 2 மில்லியனுக்கு போடணும். 20,000, 2 லட்சம், 20 லட்சம். இன்னொன்று BMWவில் எங்கடா இவ்வளோ காராக நம்மள்கிட்ட இருக்குது? கீழே BMW சீரிஸ் வாங்கினது 9,000. இதோட ரேட் வந்து பார்த்திக்கலாம், ஒன்லி ₹1 ₹1. வாங்க, விருப்பம் இருக்கவங்க வாங்குங்க. முதல்ல கடையை ஓப்பன் பண்ணால் கூட்டம் சும்மா தப்போன்னு வரும். எப்படி கூட்டம் சும்மா தப்பன்னு வரும். இப்போ மார்க்கெட்டில் ஆளுங்க, சாரி மார்க்கெட்டுன்ற கேஷ் மாற்றி சொல்லிட்டேன். அந்த என்னது என்னடா மறுபடியும் இடத்துக்கு வந்தால் லேக் ஆகுது கருமோ.
சீக்கிரமாக எல்லா காரியம் தூக்கிட்டு பிறந்த பாருங்க. போவேன் இப்போ பாருங்கள் கஸ்டமர்ஸ் எப்படி தப்புன்னு வந்து நிற்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவ் ஸ்கோப்பு கூட வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. சூப்பராக கூட டெஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருக்கும். அது ஏன்னா நல்ல லம்போகினி மொதல் வாங்கிடுறேன் இருங்கடா, அப்புறம் அது மறந்து போயிட போகிறேன். ரவுண்டாக 5 லட்சம், 5,48,000 ஒரு 5 லட்சத்துக்கு வாடா டீல் முடிச்சு போ. ஓகே இப்போ வாங்க போயிட்டு பார்த்து தான் கூட்ட ஃபஸ்ட்டு ஆடிக்கார செல் பண்ணி விட்ருவோம். சூப்பராகவும் கூட நம்ம செல் பண்ணிடலாம். நெகட்டிவ் ஸ்கோப் கூட வேணாம், அவங்க கொஞ்சம் நல்லா இருக்குது ரேடியாக. ஐயோ 17 லட்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. சொல்கிறேன்ல நம்ம இங்கே பாருங்களா, ஒரு ரூபாக்காரிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல, மனுசாட்சியில் ஒரு ஆளுங்க. இவனுங்க பாருங்க 2 மில்லியன் போட்டதுக்கே சரி. கரெக்டாக தான் சொன்னேன் 2 மில்லியன். அப்புறம் இதுக்கு இங்கே பாரு ரவுண்டாக ஒரு 7-20 வச்சுப்போம். 7 லட்சம் கண்டிப்பாக வந்துடும். ப்ளஸ் ட்ரை 7-20 அவ்வளோதான். இங்கே 1 லட்ச ரூபா காருக்கு போச்சு. 1 லட்ச ரூபா காருன்றோம், 1 ரூபா காருக்கே கஜ பேசினறிங்க. இருங்க நான் என்ன சொல்கிறேங்கன்னு கேட்போம். இருங்க மேடம், 1 ரூபா காருக்கு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? Do I have to think about this price? It is a fair buy. இந்த மனசாட்சி இருக்குதா? இட் இஸ் எ ஃபேர் ப்ரைஸ், இதுதான் தம்பி நல்ல ப்ரைஸு அப்படின்றான். எப்படி உருட்டு விட்றீங்க. ஐ ஹேவ் நோ சூப்பர் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இந்த காரை வாங்கிக்கிறேன்றான். ஏண்டி போயிடுறி ஆத்தத்துக்கு நாம் கஷ்டப்பட்டு கார் வாங்குவோமா, இவங்களுக்கு 1 ரூபா கொடுத்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தம்பி, நான் வாங்கிக்கிறேன் தம்பி அப்படின்றான். இந்த காரோட மதிப்பு 100 ரூபாடா, 1000 ரூபா போட்டேன், சாரி கைஸ் 100 ரூபா. ஏன்னா மனசாட்சி இருக்குதால, ஏன்னா மனசாட்சின்னு ஒன்றுலாம் இருக்குதால கொஞ்சமாச்சு யோசிக்கணும். 1 ரூபாய்க்கு போடுறான் அதெல்லாம் என்ன கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. 1 ரூபாவா அதை வாங்கிடுற தம்பி, அது சொன்ன இட் இஸ் எ ஃபேர் ப்ரைஸ். இதுதான் கரெக்டான விலை, இப்போ தான் நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்கன்றான். உங்களையே பையக்காரீங்களா சொல்லிட போகிறேன். இன்னொருத்தி எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் இந்த காரை வாங்கிக்கிறேன் அப்படின்றான். உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உனக்கு என்னம்மா நீ வாங்கிட்டு போயிடுவ, அதுக்கு நஷ்டேடி எங்கள் முதலாளி கேட்பாங்க, சொல்லுவாங்க சப்ஸ்கிரைபர். ப்ரோ நீங்கள் தான் இந்த கடைக்கு முதலாளினா, இது கடை எந்த இருந்தாலும் கடையோட முதலாளி எப்போவுமே என் சப்ஸ்கிரைபர் தான், அதுக்கோசரம் இந்த கடை உங்களுதுன்னு சொல்லி நினச்சிடாதீங்க, அது ஏற்கனவே அப்படி தான் சொல்லுவேன். பாருங்களா அவங்க 2 பேர் இருக்கிறாங்களா, 1 ரூபா காருக்கு 1 நிமிஷம் அந்த மேடங்களால் நிற்க முடியல. போகட்டுன்றேன், என்ன போகட்டும், 1 ரூபா காருக்கு 1 நிமிஷம் நிற்க முடியலன்னா தம்பி 25 ரூபா காரு. இந்த காரின் மதிப்பு 150 ரூபா. வெக்கமா இல்லை, பாப்பா சேலுக்கு போட்டிருக்கான், யாரும் இன்னும் வரலையா? இந்த மாதிரி கஷ்டமே வாங்க வந்துட்டாங்க. எந்த காருக்கு வரீங்க? இந்த மேடம் பாவம், அவங்க குழந்தை குட்டிக்கு ஸ்கூல் ட்ராப் பண்ண விடுவாங்க, கொடுத்து தொலைப்போம், என்ன பண்ணுறது. இங்கே பொங்கல் ஃபெஸ்டிவல்னால இது நல்ல ப்ரைஸிங் பாருங்க. Do I have to think about this price? நான் யோசித்தேன் இந்த ப்ரைஸை பற்றி. சரி நான் இந்த ப்ரைஸுக்கு நான் பார்கெயின் பண்ணல, நான் இந்த ப்ரைஸுக்கே வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் இதை பார்கெயின் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுக்கப்புறம் இதை பார்கெயின் பண்ணி என்ன பிரயோஜனம்? 1 ரூபாய்க்கு எப்படி பார்கெயின் பண்ணா தம்பி, அரை பைசா கொடுப்பா அப்படின்னு பார்கெயின் பண்ணுவாளா? புரியல எனக்கு. சரி வாங்க நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு போப்போம். போயிட்டு போகுது கார். மற்ற சேவால்ட்டுன்னு ஒரு காரை வாங்கினேன்.
போன வீடியோவில் நம்ம 3 முஸ்டாங்கை வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் 5 முஸ்டாங் வரட்டுமே என்ன, அப்புறம் பொறுமையாக செல் பண்ணிக்கலாம். ஒரு 10 முஸ்டாங் வந்தால் கூட சரி, எனக்கு ஒரு 6-7 வந்தால் கூட ஓகே தான். இருங்கடா கஸ்டமர்ஸ் கூட்டம், கஸ்டமர்ஸை ஏற்றி கொண்டுடலாமா? போலீஸ் கேஸ் ஆகிட போகுது. பொழைச்சி போகட்டும் கரும்பு பிடிச்சவங்க. இன்றைக்கி பொங்கல்னால உங்களுக்கு இந்த ஆஃபர் நாளைக்கு வாங்க, விட்ட காசெல்லாம் அப்படியே எடுத்து காட்டுறேன். 65,000 இந்த இது வாங்கினேன் நான். அதை 75,000 விட்டுட்டேன். இதை விட்டுருவாங்க, அதுக்கோசரம் அதில் போட்ட காசு இதில் எடுத்துருவாங்க. சைடு பை சைடு பிஸ்னஸும் நான் என்ன பண்ணே, எந்த நாய் இப்போ இப்படி தண்ணது டே ஏமா சொல்லு. எங்கள் இவன் எந்த காரணம் சார் பாவம் பார்த்தாலே வறுமையில் இருக்கிறாப்புல. தட் இஸ் எ ஃபேர் ப்ரைஸ். இது டே நீலாம் வரவே வராதுடா, இது நியாயமான விளையாடுறீங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்குதா மேடம்? நீங்கள் எங்கே மேடம் கதவு கிட்ட நிற்கிறீங்க, தாக்க வர மாட்டீங்களா? நீங்கள் என்ன மேடம் பார்க்குறீங்க? 100 ரூபா கார் பார்க்குறீங்க. ஐ திங்க் ப்ரைஸ் ரீசனபிள், ஸோ ஐ வெயிட். இது உங்களுக்கு ரீசனபிளாக தெரியுதா? சரி விடு, பொண்ணுங்களுக்கு போகணும், கஸ்டமருக்கு தான் வைத்தோம். இந்த கஸ்டமர் பாவம் குளூரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார், பார்த்தாலே தெரியுது. உங்கள் மூஞ்சில் அந்த கலை தெரியுது பார்த்தீங்களா? இவ்வளோ நியாயமாக இருக்கிறேன் நான். இந்த சேம் ப்ரைஸுக்கு இருக்கு. நீ என்னம்மா அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிற? இந்த மேடமை கேட்கவே நம்ம போன வீடியோ சரி போன கார் கொடுத்துருந்தோம். டொயோட்டா சூப்பரா 150 ரூபா. என்ன சொல்கிற? எனக்கு என்னென்ன முழுசோ படிக்கிறது கேட்போம். யூ வில் நாட் ஃபைண்ட் எ கார் pristine as this price. How about 50? The best thing about the car is நாதே பையா போயிட்டு பேசாமல் ஏதாவது திட்டிட போகிறேன். நல்ல நீ 150 ரூபாயா இருக்குது, நிற்க தெரில. இந்த மேடம் பாருங்கள் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னு தெரில. மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். சார் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வாயில் டென்ஷன் படுத்தானே அப்புறம் போக வரத்தனச்சு. என்ன நான் சொல்கிறது கரெக்டாக வச்சுருக்கேன் தெரியல. நான் இப்போ நம்ம பாருங்க மேடம். சார் உங்களுக்கு தான் சார் இந்த காரு, கண்டிப்பாக உங்களுக்கு தான். சொல்லுங்கள் சார். ஐ எம் ஓகே வித் கரண்ட் ப்ரைஸ். இப்படி இந்த மாதிரி கேட்குறோம் சார். அதை விட்டுட்டு இது ஃபேர் ப்ரைஸு, இது அந்த ப்ரைஸு, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சொல்ல எனக்கு நோ ப்ராப்ளம். டி நாயை ஆஃபீஸ் இஸ் டேட்டின்னு காட்டுதலாம். என்ன வேலை பார்க்குற நீ? இங்கே வா. கஸ்டமர் ஐயா எனக்கு எதாவது காசு போட்டு கொடுக்கையாடி சொல்கிறான். கஸ்டமருக்கு மட்டும்தான்யா, எனக்கெல்லாம் எதாவது பண்ணியான்னு அவன் கேட்குறான். ஆனால் அவனுக்கு பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இல்லையே. ஆனால் ஆஃபீஸ் இஸ் டேட்டி போயிட்டு போகிறான் கொடுங்க. இன்னும் 2 கார் இருக்குது. ஒன்று நெகட்டிவ் கூப்பேன்னு பெஞ்சு தான் அது தெரியுது. நம்ம போன வீடியோவில் ஒரு இது வாங்கினோம் 30 FPS ஆயிடுறாரு. இது ஸ்கில் பாயிண்ட் வந்துருச்சா? பெஸ்ட்டு ப்ரைஸ் இது வாங்கினா என்ன? ஷோ த பெஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் யுவர் வெஹிக்கிள் போடு. இது என்னது? ரிப்பேர் ஸ்பீடு பெயிண்டிங் ப்ரைஸ் கெட் யுவர் லோ ப்ரைஸ் டியூனிங் ப்ரைஸ் சூப்பரு. ஓகே எல்லாத்துக்கும் அப்படியே கொடுத்துட்டே வருவோமா? தம்பி நீங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இது என்னது? ரிப்பேர் ப்ரைஸு வாஷ் கெட் யுவர் கார் வாஷ் ஸ்லோ ப்ரைஸ். உடனே வாஷ் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்கில் பண்ணது என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. ஓகே டே 70 தான் இப்போதைக்கு ஆயிருக்கா. இந்த 70 நாளும் நான் என்ன கிளிச்சேன் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும். நம்ம நிறுத்தப்பா இப்படி நிறுத்தினா இருங்க. நாளைக்கு அந்த கார் தான் எப்படினாலும் எடுத்துகிட்டு போவேன். ஸோ வாடா பெசாம இன்றைக்கி நம்ம வீடு வாங்கிடுவோமா? வீடு வாங்கிடலாமா? ஆனால் ஏற்கனவே பட்ஜெட் தாண்டி போயிட்டுருக்குது. வீடு காடுன்னீங்கன்னா கண்டெய்னர்லேயே தூங்குவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதாவது இன்றைக்கி 7 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி 8 லட்சம் எப்படி நான் சம்பாதிச்சு 35,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். எதுக்கும் எல்லா காசையும் எல்லா காரையும் நான் ஓசியில் தான் தள்ளிவிட்டேன். 100 ரூபா 3 அதெல்லாமே சேர்த்துனாலே எனக்கு கிட்டத்தட்ட 2 lakh வரும். அப்போ இன்றைக்கி 1 million ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். போயிட்டு போகுது கைஸ் பொங்கல்னால. ஓகே, இன்றைக்கி 2வது தினமாக மாட்டு பொங்கல். இன்றைக்கி 2வது தினமாக மாட்டு பொங்கல். இன்றைக்கு எந்தெந்த கார் கிடைக்கிறது என்று பார்த்தால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. எப்படினாலும் ஒரு 3 சோப்பா டப்பா சோப்பா டப்பான்ற மாதிரிங்க கைஸ், 3 சோப்பு டப்பா காரை கண்டிப்பாக நான் எடுத்து. சைடில் பார்த்தீங்கன்னா கேம் தெரியுதா, கேம் FPS எதில் ஓடுதுன்னு 30 FPSல ஓடிட்டுருக்குது. அப்படியே 22 30க்கு என்ன கைஸ் கருமத்தை. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது 30ல் ஒரு வாட்டி வருது. இந்த பக்கம் சைடில் பாருங்கள், இந்த இடத்துலனா உங்களுக்கு எப்படி தெரியும். ஃபோன் லெஃப்ட் கார்னரில் அந்த ஆஃபீஸ் ஓப்பன் க்ளோஸ் அன்பேர்டு பில்ஸ் இதெல்லாம் காட்டுதுல, அதை வர கட்டிடலாம். பில்லெல்லாம் கட்டினா 25 லட்சம் தான் வருது. அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வருது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணுறேன்னு. காரெல்லாம் செம்மையாக அழுக்காயிடுச்சு. அங்கே நம்ம நெய்பர்ஹுட்டு போயிட்டு இந்த BMW எல்லாம் வாங்கிடுவோம். என்ன ப்ரைஸ் சொல்கிறியோ அது போடு. 18 FPS அடியே அடி. என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமுக்கு? ஆடி Q7 பை அவ்வளோதான். இன்னொன்று 27 கார் இருக்குமே. சரி விடுங்க, ஹோண்டா கார் வாங்கிப்போம். அது எவ்வளோ சொல்லுவான் அவன்? மேடம் எவ்வளோ மேடம்? ஹோண்டா விச்சி 2000 சொல்கிறீங்களா? விச்சி போயிட்டு போகுது காஷ். ஓகே வாங்க, நம்ம இப்போ இந்த கார்லாம் மாட்டு பொங்கல் ஸ்பெஷலாக எப்படி மாடு பொங்கல் ஸ்பெஷலாக இதெல்லாம் நம்ம விற்க போகிறோம். அதே தான் விற்க போகிறோம். பட் அது லோ ப்ரைஸில். ஓகே, இங்கே இருக்கட்டும். அப்போ தான் நான் என்ன கார் வாங்கினது எனக்கே தெரியும். இந்த இடத்துக்கு 7 நாளாக ஆனாலும் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். ரைமிங்கே பொருளை தானே உங்களுக்கு அது சொல்கிறேன். எனக்கே புரியும். எங்க ஞாபகம் வச்சுப்போம். என்ட்ரானோடனே லெஃப்ட்டு பக்கம் இந்த கார்லாம் பார்த்தாலும் ஞாபகம் வந்துடும். ஓகே போதும், நீ எங்கேடோ போய் போ. அப்புறம் அந்த கார் வாங்க மிஸ்டர் ஆடி கார். திருப்படா தம்பி. எங்கப்பா? சூப்பராக ஓட்டுறீங்க தம்பி நீங்கள். நேராக போங்க, முட்டை சந்துன்னு தெரியுங்க. இப்படி திரும்புங்க நீங்கள். ரா இப்படிடா திரும்படா. இந்த இடாண்டா இந்த காரையை செல்லுக்கு போட்டுருவோம். சூப்பராக ட்ரிஃப்ட் அடிக்கிறீங்க தம்பி, கொஞ்சம் திரும்புங்க. போ படுமட்டமாக போயிட்டுருக்குது. கேம் நல்லா FPS ஓடுது. இது என்ன கியர் தாண்டணும்னு நம்மளே போடணுமா? போடாடி போடா. திருப்படா ஏறுங்கடா, வாங்கடா. க்ளீன் பண்ணுறா. இந்த காரின் விலை மதிப்பு ஜஸ்ட் 1 ரூபி. ஒக்கட்டே ரூபி தான். முடிஞ்சால் அது கூட வாங்குங்க. துப்பு இல்லைண்ணா கடைக்கே வந்துடாது.
இந்த கேமில் என்னென்னா ட்ராவல் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ராவல்னு இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கே அவன் 20 ரூபா தாங்க சொல்கிறான். அதையும் ஓசியிலே போடணுன்னா நீங்கள் ஆடு பாருங்க அப்படின்றான். என்ன சின்ராசி இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்குதா? ஓகே, எங்கே நிறுத்திருக்கேன்னா இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த கார் நிறுத்திடுவோம். வாப்பா போதுமா, நீ எங்கேயோ போய் தொலை. வீடு வாங்கிடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி வாங்கினா தான், இப்போ வாங்கினா தான் வாங்க முடியும். வாங்கிடுவோமா? ஓகே, இனிமேல் இதுதான் நம்ம வீடு. உள்ளே என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி போய் தூங்கிட்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்மளோட ஹோம் டூர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இந்த பக்கம் எதுவும் இருக்குது. என்னது இதுதான் பெட்ரூம், இதுதான் ஆஃபீஸ். நான் இந்த இடத்துல தான் கேம் வந்துட்டு எடிட் பண்ணிகிட்ருப்பேன். இதுதான் எங்கள் வீட்டு ஹாலு. இது என்னது, இது வந்து பூஜை அறை. இது இடத்துல சும்மா இடம் காலியாக இருக்குதுன்னு நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த பெட்ரூமில் நம்ம தூங்க போகிறோம். ப்ரோ பாத்ரூம் எங்கன்னா எனக்கே தெரியாது ப்ரோ. நான் எங்கே கக்கா போவோம் எங்கே தெரியல. ஸோ பண்ணுறானுங்க கஷ்டி விடுங்க. ஐயோ தூங்குங்கடாடி. அடேங்கப்பா, 1 லட்ச ரூபா எனக்கு நஷ்டத்துலேயே போயிருக்குது. சூப்பர். இன்றைக்கி கார் மார்க்கெட் இருக்குதா? இந்த வீடியோவில் வாங்குகிற கார் தான். இப்போ இந்த 3 காரையும் செல் பண்ணி விட்ருவான். போயிட்டு கார் மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகே, கார் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். என்னங்க ஸ்கில் பாயிண்ட் ஒன்று வந்திருக்கு. இது வாங்குவோமா இல்லை இதே வாங்கிப்போம்? ஓ 2 வேணுமா? சாரி. சூப்பர். போடா, அந்த ஹோண்டா கார் எடுத்து போ. எனக்கு தெரிஞ்சு இந்த BMW ஸ்பீடு அள்ளுது. எடுத்துரு போ. என்ன இன்னுமா கஷ்டப்படுறதில்ல இன்னுங்களா? 1 ரூபா தம்பி. நீ இப்படி முக்கி போனீங்கன்னா எப்படி தம்பி? படுமட்டமாக முக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரு. என்ன சொல்லு, நான் என்ன சொல்லு, ஏது சொல்லு, அப்படிதான் இருக்குது. அப்படியே போ, நான் வந்து பொறுக்கிக்கிறேன் ஒன்று. எங்கள் முதல்ல நம்ம எல்லா காரையும் வெளியே நிப்பாட்டுவோம். ஓகே ஓகே, நீங்கள் ஒரு டேங்க் இருக்குது. எல்லாத்தையும் அதான் இப்படி வெளியே நிப்பாட்டுவோம். ஓகே, ஒரு லம்போகினி வாங்கிடுவோம். இன்றைக்கி செலவு ஏகப்பட்ட நடந்திருந்தாலும் அடுத்த வீடியோ அதை கண்டிப்பாக நான் மேனேஜ் பண்ணினா தான் ஆகும். வேறு 5, 50, 6 லட்சத்துக்கு கேட்குற புரியுது. நானே இப்போ தான் பொங்கலுக்கு எல்லாம் செலவு போட்டுக்கிறேன் சார். நீங்கள் தான் போட்டு கொடுத்தா தான் ஓகே. இப்போ நீங்கள் போட்டு கொடுத்தா தான் நான் வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வாங்க முடியும். தம்பி முஸ்டாங் இது என்னன்னு கண்ணு ஸ்கோடாவும் போட்டு ஃபெராரி வந்திருக்குது. ஃபெராரி வந்துருச்சு. நம்ம ஃபெராரி எங்கே கார் ராடி பேசுகிறோம். எங்கடா காருக்கு பின்னாடி தானடா இருப்போம். என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற நீ காருக்கு என்ன பண்ணுறே தெரியல கைஸ். 1,50,000 1,50,000. சூப்பர் தம்பி வாப்பா. இருங்க முஸ்டாங் வாங்கிப்போம். இது என்ன கார் இது? டாகி கார் முஸ்டாங் தம்பி. ஃபைனலி ஏற்கனவே நம்ம 3 முஸ்டாங்கில் கண்டிப்பாக சேர்த்துருவேன். கொடுங்க 50,000 சொல்கிறேன். நம்ம ஒரு 40,000 கொடுப்போம். சரி வாங்குவோம். cannot accepted. சரிடா 45 வா. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 30 லட்சம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யார்? நான் காரணமா? நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பி இத்தனை யார் ஓசியில் கொடுத்துட்டுக்கிறேன். ப்ளீஸ் அதுக்கு ஓசரமாச்சு
யாரும் இந்த மாதிரி வேலைத்தனத்தெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இது என்ன ஸ்கோடா தானே இது? ஆமாம். அடுத்து நம்மளோட எங்கே கார் ஃபெராரி இருக்கா, அப்புறம் இன்னொரு லம்போகினி இருக்குது, வந்து வாங்கிக்கோ. எங்கேயும் போக போகிறது. ஓகே தம்பி 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 இப்படி ஸ்கிட் அடிச்சிங்கன்னா இப்படி தம்பி திருப்புடாடி, திரும்புடா. அநியாயத்துக்கு ஸ்கிரிப்ட் ஆகுது கருமத்தை. ஓ இங்கே கார் இருக்கா? திடீர்னு கேம் எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கே தெரியுது. ஏ உள்ளே ஏறடா. இந்த கார் வாங்கினாலும் இந்த காரை கொடுக்கும் போதே அடித்து கொடுக்குறானுங்க கருமத்தை. அதுவே இது ஸ்பீடு என்ன சொல்கிறது போங்க. கேமோப்பா சூப்பராக போகிறீங்க தம்பி. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இதோட பேர் என்னன்னா, இந்த கார் வந்து 5 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறேன். எல்லாம் காரணம் மாட்டு பொங்கல் ஒரு காரணம். சரி வாங்க நம்ம கார் மார்க்கெட்டுக்கு போவோம். இப்போ எதுக்கு நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன்? ஓகே நம்ம இந்த முஸ்டாக் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த காரை விற்றுட்டு அத்தோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளோட ஃபைனல்ன்ற பாருங்க, ஃபைனலி நம்ம 4வது முஸ்டாங் ரெடி ஆகிடுச்சு. சரி அல்டிமேட்டாக ஸ்பீடு இருக்குது மட்டும்தான் இந்த இடத்துல காட்டவே. இதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ணுறேன்றாங்க. சரி மாதிரி சொல்லிட்டேன். அந்த சேல்ஸில் இருக்க காரெல்லாம் பாருங்கள், அந்த காருங்க பாருங்கள், மஞ்சள் கலரு ஒயிட் கலர்னு இப்படி எல்லா கலர்லேயும் கார் இருக்குதா. ஓகே இதெல்லாம் கண்டிப்பாக நான் ஆஃப்லைன்லேயே இதெல்லாம் முடிச்சிடுவேன். ஐ மீன் தனியாகவே நான் விளாண்டு உங்களுக்கு வந்துட்டு சும்மா எப்படி சொல்கிறது டக்குன்னு வாயில் வரல. சேல்ஸ் எப்படி அந்த ஆடி கார் மட்டும் சேல்ஸுக்கு போகிறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இடத்துல இப்போ ஃபெராரி இப்போ வாங்கின கார்லாம் இருக்கும். ஓகே ஆனால் ரொம்ப நேரம் விளாண்டோம், உங்களுக்கும் போர் அடிக்கும். பாருங்க இதெல்லாம் ஆஃப்லைனில் தான் இது கலர் அடித்தேன், அதே இப்போ அழுக்காருனால அப்படி இருக்குது. கலர் அடித்த முதுசு தான் சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த 2 காரையும் செல் பண்ணி விட்டுட்டு ஐ திங்க் இன்னொரு கார் BMW இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் வாங்கிப்போம். சூப்பராகன்ற மாதிரிங்க, சூப்பராக எல்லாமே செல் பண்ணுவோம். ஓகே இது ஜஸ்ட்டு எங்கடா எவ்வளோ மேடம் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன டீல் சொன்னாலும் சூப்பராக. ஓகே கரண்ட் ப்ரைஸ். ஓகே அடுத்து இங்கே கூட்டமே நிற்கிது, போக முடியல ஏன்னு தெரியல. இந்த ட்ரெஸ்ஸு போடு இந்த பொண்ணு கொடுத்துருவோம். ஆடி கார் வேணுமா? ஓகே வாங்கி போய் தொலையிட்டோம். சீக்கிரமாக அந்த BMW மட்டும் நம்ம வாங்கிப்போம். தம்பி ஆடி காரா தம்பி, நீங்கள் அப்படியே வாங்க பார்க்கலாம், சொல்கிறதுக்கு அப்படியே வந்துடுங்க. இங்கே தான் நான் தூங்குவேன்ல, நீங்கள் இருந்துங்க அப்படின்னா. எங்கே இந்த காரு ப்ரோ கருநாளெல்லாம் எங்கே ப்ரோ? கருநாளைக்கெல்லாம் ஸ்பெஷலாக இது கொடுக்குறது இல்லையா? நான் கறி கடை வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். நான் வச்சுருக்கிறது ஒரு கார் கடை. ஏன்னா நான் சொல்கிறது ஓகே. முதல்ல இந்த காரெலாம் ரிப்பேர் பண்ணணும். என்றைக்கு பிரேக் டவுன் ஆகி நிற்க போகுதுன்னு தெரியல. நின்றுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஓகே நம்மள்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு லெஜெண்டரி காரையா அதே தான், அதையே வந்து நான் மிஸ் பண்ணுவேன்னா யோசிச்சுக்கோங்க, புரியுதா? வாங்க கைஸ் நம்ம சீக்கிரமாக இந்த காரை செல் பண்ணிட்டு வீடியோவை என் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக இந்த வீடியோ வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. சரியா? இதுக்கு மேலேயும் போட்டு அறுக்க நான் விரும்பலை. என்ன ஆகி தொலைஞ்சின்னு தெரில காருக்கு. சூப்பர், எல்லா காரையும் இடிச்சிருப்பேன்னு நினச்சேன்.
ஜஸ்ட்டு மிஸ் தான் தப்பிச்சிட்டோம். ஓகே தம்பி 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 இப்படி வேகமாக போனீங்கன்னா எப்படி தம்பி பிரேக் அடிப்பீங்க? அப்படி அடிச்சுன்னா ரிப்பேரில் ஆகிடுச்சு. சரி ரிப்பேர் பண்ணியெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஏண்டா 10 ரூபாடா இந்த காரோட ப்ரைஸு. தம்பி டேப் எடுப்பா நீ. ஐயோ இவன் என்னடா தம்பி இப்படி பண்ணுகிறான், இவன் பேச்சு போடா. நின்று வேலை செஞ்சால் எப்படி தம்பி? தம்பி தம்பி கீழே தம்பி தம்பி நான் அழுத்தினா அங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? நாங்கள் பாருங்கள். வழக்கம் போல் இதை போட்டு இந்த காரின் விலை மதிப்பு 10 ரூபா. இந்திய வரலாற்றிலே யோசித்து பார்ப்பாங்க. BMW கார் என்னடா என் காரை இவ்வளோ சீப்பாக விற்றுட்டுருக்குறேன்னு நினைப்பாங்க. வாங்க நம்ம பஸ் ஏறி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கட்டும். நம்ம அந்த கார் ஆக்சுவலி இங்கே தான் தூங்கணும். நான் இப்போது அந்த காரை எடுக்கணும் தான். என்ன அந்த காரு நம்ம புது லெஜெண்ட்ரி கார். அந்த கார் எடுத்துகிட்டு முதல்ல மார்க்கெட்டில் விட்டுருவோம். இந்த கஸ்டமர் வந்துட்டாங்களாம். இதே நம்ம அதை ஆஃபீஸ்லேயே கூட வச்சுலாம் அந்த ரிப்பேர் இடத்துல விட்டுருவோம். ரிப்பேரில் ஏற்கனவே முஸ்டாங் இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே பண்ணிடுறேன். இது வந்து என்ன பண்ணுவோன்னா சின்ன ஐடியா வந்துருச்சு. ஓகே இதை நம்ம மார்க்கெட்டில் நிறுத்திட்டு இல்லை அந்த ஃபெராரி இருக்கும்ல அதை எடுத்துப்போம். இருக்குது பாருங்க தம்பி நீ போப்பா. கரெக்டாக ஃபெராரியை தாண்டி நிற்கிது. நீ வா தம்பி. ஃபெராரியில் என்ன குறை இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே தம்பி அற்புதமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஓட சொன்னால் ஸ்கிப் பண்ணுறீங்க. அங்கே பாருங்கள் லைட்டாக முறுக்குனாலே வெயிட்டாக போச்சுது. இருங்க ஒரு எட்டு பார்த்தோன்னா இதையும் கூட செல் பண்ணிடுறேன். டேமேஜ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா இதை அடுத்த செல் பண்ணேன். இந்த ஷேர் கொடுத்துருவோம். பார்த்தாலே பஞ்சத்தில் இருக்கிறார் சார் கோச்சிக்காதீங்க சார். ஃபேர் ப்ரைஸ் 5 வாங்கிட்டோம்ல. சூப்பர். ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆசை. லவ் யூ ஒன். டாட்டா பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சேட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பொங்கல் மாட்டு பொங்கல் கொடுத்துருப்போம். ஆனால் இதே மாதிரி எப்போவுமே நான் சேல் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ஹையஸ்ட் வைக்க முடியுமோ அவ்வளோ ஹையஸ்ட் வைப்பேன்னு தெரியுமில்ல. ஓகே இன்றைக்கி 7 லட்சம் தண்டத்துக்கேன்னு போயிருக்கு. 16 ரூபா சம்பாதிச்சிருக்கு. சரி டாட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.